நாங்குநேரி அடுத்த பெரும்பத்து, கடம்போடு வாழ்வு, புளியங்குளம் ஆகிய 3 கிராமங்களுக்குள் பைக் மற்றும் காரில் சென்று பெட்ரோல் குண்டு வீசி கண்ணில் பட்டவர்களையெல்லாம் தலையில் சர்ற மாரியாக வெட்டி வீசிய முகமூடி கும்பலின் கொலைவெறி ஆட்டத்தால் 2 கொல்லப்பட்டனர். 7 பேர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முதலில் கடம்போடு வாழ்வு கிராமத்தில் இரவு 7:30 மணிக்கு சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 மறித்து வெட்டிய கும்பல் அங்கிருந்து பெரும்பத்து கிராமத்திற்குள் நுழைந்து அங்குள்ள டீ கடையின் மீது பெட்ரோல் குண்டை வீசி தாக்கியுள்ளது. அங்கிருந்து அச்சத்தில் அலறியடித்து ஓடியவர்களை விரட்டி சென்று அரிவாளால் சர்ற மாரியாக வெட்டி உள்ளது அந்த கும்பல். இதில் மாற்றுத்திறனாளியான ஜான் என்பவரும் வடமாநில தொழிலாளியும் பரிதாபமாக உயிரிழந்தனர். பெரும்பத்து பகுதியைச் சேர்ந்த நெல்சன், பிரபாகரன், ராமசாமி ஆகியோரும் படுகாயமடைந்தனர். அடுத்ததாக அருகில் உள்ள புளியங்குளம் கிராமத்திற்கு சென்று நடத்திய தாக்குதலில் சசிகுமார் மற்றும் வீராங்குளத்தை சேர்ந்த கணேசன் ஆகிய 2 பலத்த காயமடைந்தனர். 1 மணி நேரத்திற்குள் 3 கிராமங்களில் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிய கும்பல் நவீன் வாழ்க, நவீன் வாழ்க என பிரபல ரவுடி நவீனுக்கு ஆதரவாக கோஷமிட்டு சென்றதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். கொலைவெறி கும்பல் முகமூடி அணிந்திருந்த நிலையில் எதற்காக ரவுடி நவீனின் பெயரை குறிப்பிட்டு சென்றார்கள் என்று போலீசார் விசாரித்தனர். இதற்கிடையே போலீசாரிடம் சிக்கிய 3 பேர் மூலம் கொலைவெறியாட்டத்தின் பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது. நெல்லையில் தீபக் ராஜா கொலையில் கைதாகி மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரவுடி லெப்ட் முருகன் என்பவன் போட்டுக் கொடுத்த ஸ்கெட்சின் படி தங்கள் சாதியின் பலத்தை காட்டுவதற்காக குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை குறிவைத்து இந்த கொடூர கொலைகளை செய்ததாக தெரிய வந்தது. தீபக் ராஜா கொலை சம்பவத்திற்கு பின்னர் தங்கள் சாதியில் யார் பெரியவர் என்று ரவுடிகளான நவீனுக்கும் லெப்ட் முருகனுக்கும் இடையே போட்டி உருவாகி உள்ளது. பிணையில் வெளிவந்துள்ள நவீனை போலீசில் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கொலையாளிகளை நவீன் வாழ்க என்று கோஷமிட வைத்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் 8 வருடங்களுக்கு முன்பு பெரும்பத்து கிராமத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய கவுன்சிலர் காமராஜ் என்பவரை கொலை செய்ய நடந்த முயற்சிக்கு பழிக்கு பழியாக மஞ்சங்குளத்தை சேர்ந்த சாமிதுரை என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதற்கு பழிக்கு பழிவாங்கவும் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிப்பவர்கள் தங்கள் சாதியினரை கண்டால் அஞ்சி நடுங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த தாக்குதலுக்கு லெப்ட் முருகன் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதுவரை 7 பேரை கைது செய்திருக்கும் போலீசார் பின்னணியில் உள்ள மற்றவர்களை தேடி வருகிறார்கள். இதற்கிடையே செவ்வாய்க்கிழமை காலை இந்த படுகொலை சம்பவத்திற்கு நீதி கேட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடச் சென்ற மக்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் ஆவேசமான பெண்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். போலீசாரின் தடுப்பு அரணையும் மீறி சென்று ஏர்வாடி செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கொடூரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.